Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு எலாஸ்டிக் கவுனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்க யோக் பார்ட் வந்து கட் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு என்ன லென்த்து தேவையோ, அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம லென்த் வைப்போம்ல, அந்த லென்த் வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கவுன் வந்து இந்த ஷேப்பில் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோக் பார்ட் தான் இது பண்ணணும். அதில் வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் வரும், ஃப்ரில்லாக எலாஸ்டிக் வரும். அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து அதில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 கிளாத் வச்சுருக்கேன். பாருங்கள், என்னென்ன அளவுலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். உடம்பு சுற்றளவு, ஆம் ஹோல், கழுத்து இறக்கம், கழுத்து அகலம், ஷோல்டரு, இது எல்லா இதுக்குமே தேவைப்படுறது தான். அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 20 இன்ச்சு இருக்குது பாருங்கள். 2 கிளாத் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஃப்ரண்ட்டுக்கு 20, பேக்குக்கு 20ன்னு 20 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த மேலே பார்த்தோம்ல யோக் பார்ட்டு, அதுக்கு கீழே வர்ற பாட்டம் பார்ட்டு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் காமிக்கிறேன்ல, மேலேருந்து இடையில இருக்கிற அந்த பாட்டம் பீஸ் தான் இது. அப்புறமா நம்ம வந்து அதுக்கும் கீழே வந்து ஒரு பார்ட் இருக்குது, ஃப்ரில் வரும், கடைசி பார்ட்டு, அதுக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது என்ன இன்ச்சு எப்படின்னு இதில் வந்து கட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியாது. பாருங்கள், ஸ்லீவ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு வரும். ஷோல்டர் வந்து நம்ம தனியாக தான் ஜாயின் பண்ணணும். யோக் வந்து தனியாக வரும், ஷோல்டர் வந்து தனியாக வரும். நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோக்குக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து எட்ஜில் மட்டும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு, அதாவது எனக்கு வந்து 24 இன்ச்சு உடம்பு சைஸு. அப்போது ஒரு பார்ட்டுக்கு 12 இன்ச்சு வரும். ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு, 13 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரில்லுக்கு தேவைப்படுமோ ஒரு கூட வந்து ஒரு 5-6 இன்ச்சு, 10 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம இதில் பாபினில் வந்து சுற்றணும். பாபினில் சுற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப இழுத்துலாம் சுற்றக்கூடாது, நார்மலாக சுற்றுங்க. சுற்றிட்டு நம்ம அந்த பாபின் கேஸையும் லைட்டாக லூஸ் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கை போடுறேன். நம்ம அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல போடுங்க ஃபஸ்ட்டு தையலை. நம்ம ரொம்ப நம்மளுக்கு நெருங்கி ஃப்ரில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாபின் கேஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரில் வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிளாத்தை நல்லா இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு அந்த ஏற்கனவே சுருக்கம் இருக்கும், அந்த சுருக்கமாக தையல் வந்து கிளியராக இருக்காது, மாறிடும். அதனால் நம்ம பின்னாடி பாருங்கள், இழுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்ம பின்னாடி வர்ற சுருக்கத்தை இழுக்கக்கூடாது. முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகும்போது அங்கே முன்னாடி இருக்கிறத நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அதில் ஃப்ரில்லோடு சேர்ந்து தையல் விழாமல் இருக்கும். நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு 1/4 இன்ச்சு வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே அந்த ஃப்ரில் வந்து ரொம்ப நெருக்காக வருது, துணி வந்து அளவை விட பாதி கம்மியாயிருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் ஃப்ரில் வந்து அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கேப்பு வந்து துணி வந்து நீங்கள் 20 இன்ச்சு எடுக்கிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சாக மாறிடும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா. அப்படி வேண்டான்னா கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ நீங்கள் அது வந்து பாபினில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம 2 பீஸையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 இதையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல் எலாஸ்டிக் தான் இது வந்து. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். எப்போவும் நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்லீவ் தான். ஸ்லீவுக்கும் எட்ஜில் வந்து நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறோம். பாருங்கள், எப்பவும் போல் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா கட்டிங்கும் போட்டு வச்சுட்டு எட்ஜில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கோங்க. அந்த எட்ஜில் இப்போ நம்ம ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம யோக்குக்கு ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும்
ஃப்ரில் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறோம். நான் இதுக்கு வந்து மொத்தம் 3 லைன் மட்டும் வச்சு தையல் போட்டிருக்கேன். 2 ஸ்லீவுமே அப்படி தான் 3 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை லைன் போடணுமோ அத்தனை லைன் போட்டுக்கலாம். எட்ஜில் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த லூஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த ஃபிக்ஸாகவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரில் கவுனுங்கிறதுனால ஒரு இன்ச்சு கம்மியாயிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப வந்து லூஸ் தெரியாது, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஷோல்டருக்கு வந்து நம்ம நெக்கோட லென்த்து வந்து எத்தனை இன்ச்சோ அந்த இன்ச் அளவுக்கு நீங்கள் ஷோல்ட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு அகலம் வந்து நான் 2 இன்ச்சு, நம்ம 2 இன்ச்சு வைப்போம்ல அந்த 2 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டு பாருங்கள். நம்ம அந்த இதுலேயுமே எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி நம்ம எப்போவுமே மாற்றி திருப்புவோம்ல அந்த மாதிரி ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஷோல்டரையுமே அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 8 இன்ச் எடுத்திருக்கேன், பார்த்துருப்பீங்க 8 இன்ச் எடுத்திருக்கேன். அது வந்து 3 இன்ச் வந்து நம்மளுக்கு நெக்கோட ஹைட்டு, பின்னாடி நெக்குக்கும் முன்னாடி நெக்குக்கும் சேர்த்து 3 இன்ச்சு 6 இன்ச்சு. அப்புறம் தையலுக்காக ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ நம்ம யோக் பார்ட்டில் நெக்கு வந்து குறிச்சிக்கலாம். நான் 1.5 இன்ச் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஃப்ரில் எலாஸ்டிக்கு, அதனால் நம்ம போடும்போது கண்டிப்பாக கழுத்து வந்து விரியும். அதனால் நான் 1.5 இன்ச்சு மட்டும் தான் வச்சுருக்கேன். 2 இதுலேயுமே நம்ம 1.5 இன்ச்சை குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு தள்ளி தான் நம்ம வந்து அந்த ஷோல்ட்ரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம அந்த 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல தையலுக்காக, 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கொடுத்துருக்கோம். அந்த 1 இன்ச்சை உள்ளே வச்சு நம்ம உள் பக்கமாக வச்சு நம்ம யோக் பீஸை மேலே வச்சு நம்ம குறிச்சிருக்கிற அளவுக்கு இந்த சைடு தள்ளி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு. நம்ம யோக் பீஸ் வந்து தனியாக வந்துடும். ஷோல்ட்ரு நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து வர்றது தான் நெக்கு. நம்ம நெக்கெலாம் எதுவுமே கட் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்துக்கோங்க. நெக்கு வந்து ஷோல்டரோட அந்த நம்ம 3 இன்ச்சா 4 இன்ச் வச்சு எடுக்குமா, அதுதான் நம்மளோட நெக்கோட அளவு. அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 2 சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவு ஸ்டிச் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் சென்டர் எதுன்னு தெரியும்ல. அதனால் சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம எப்போவும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் அந்த இந்த சென்டரும் அந்த ஷோல்டரோட சென்டரும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எப்போவுமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாதா கவுன் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி அதை விட இது ஈஸி தான். ஏன்னா நம்மளுக்கு அதில் கூட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வித்தியாசம் இருந்தாலும் உங்களுக்கு டைட் ஆயிரும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ ஒரு 8 இன்ச்சு தேவை ஆனால் ஒரு 1 இன்ச்சு குறைஞ்சிட்டு அப்படின்னாலும் இது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது எலாஸ்டிக், அதனால் நம்மளுக்கு விரிஞ்சு கொடுக்கும். அதனால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த பாட்டம் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பாட்டம் பீஸுக்கு நம்ம வந்து ஃப்ரில் வைக்கணும். அந்த ஃப்ரில்லுக்காக நான் இப்போ வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று, பேக் பார்ட் ஒன்றுன்னு 2 பார்ட் எடுத்திருக்கேன். நான் என்ன அளவு எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நான் வந்து அதிகமாகவே ஃப்ரில் வச்சுருக்கேன். 42 இன்ச் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு நான் 42 இன்ச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட ஹிப் சைஸ் என்னென்னா நம்மளோட அந்த 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விடுவோம், அதோடு சேர்த்து 13 இன்ச்சு தான். ஆனால் நான் 42 இன்ச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து அதிகமாகவே சுருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த 13 இன்ச்சு நம்மளுக்கு தையல் எல்லாம் சேர்த்து 13 இன்ச்சு விடுறோம். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 இன்ச்சு எடுத்தாலே போதும். ஒரு 30 இன்ச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதும். ஃப்ரில்லுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து அதிகமாகவே எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நான் 2 மீட்டர் கிளாத்து தான் இருந்துச்சு. அதாவது மொத்தம் 4 மீட்டர் கிளாத்து எடுத்திருந்தேன். சின்ன பொண்ணுக்கு 1, பெரிய பொண்ணுக்கு 1 வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்ம வந்து
அதனால் எனக்கு நிறைய கிளாத் இருந்து அதனால் எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம அந்த இடுப்பு அளவை கரெக்டாக வச்சு சுருப்பு வச்சுக்கோங்க. நம்ம இடுப்பளவு வந்து அந்த ஸ்டிச்சிங் கூட சேர்த்து 13 இன்ச்சு அந்தளவுக்கு சுருப்பு வச்சு எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி சுருங்கியிருக்கோம். அந்த எலாஸ்டிக்கை நம்ம அந்த சுருப்புக்கு ஏற்ற மாதிரி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் எல்லா இதுக்கும் எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் சைடு ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன அளவு 1 இன்ச்சு விட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சை அப்படி சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த பாட்டம் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கடைசி ஃப்ரில் நம்ம வைக்கணும். இதுதான் கடைசி இது. அதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த கடைசி கீழே வர்ற அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 இன்ச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதுக்குமே ஃப்ரில் அதிகமாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், மேலேயும் கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அப்படி வெளியில் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடித்து திருப்பி அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஃப்ரில் வந்து வெளியில் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு லுக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து வெளியில் தான் வச்சு பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சமாக கேப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட எலாஸ்டிக் ஃப்ராக் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.